இன்று நம்ம Corel Drawல எப்படி ஒரு சைஸை அலைன்மெண்ட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். சைஸ்னா வெட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணால் வெட்டிங் கார்டோட சைஸ் வேணும். விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணணும்னா விசிட்டிங் கார்டோட சைஸை அலைன்மெண்ட் பண்ணணும். கரெக்டான சைஸ் கொடுத்தா தான் பிரிண்டிங்கோட ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ சைஸுன்றது பிரிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைஸை எப்படி கரெக்டாக கொடுக்குறது அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். Corel Drawவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ண உடனே நியூ கிராஃபிக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். இப்போ Corel Drawவோட ஃபைலு ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்மளோட வெட்டிங் கார்டையோ விசிட்டிங் கார்டோடையோ கரெக்டான சைஸை அளந்து சைஸை கிரியேட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு ஸ்கேலில் அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நான் எப்போவுமே அதாவது மில்லிமீட்டரில் தான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம டிசைன் பண்ண போகிற பத்திரிக்கையை நார்மல் ஸ்கேலால் அளப்போம். அதில் நார்மல் ஸ்கேலு 0லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும் பாருங்கள். சிஎம் போட்டிருக்கோம் அந்த பக்கத்தில். அப்போ 0லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். அப்படியே நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க Corel Draw ஃபைலுக்குள்ளே போவோம். Corel Draw ஃபைலில் டாப்பில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பாரில் மில்லிமீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சைஸ்லாம் இருக்கும். இன்ச்சஸ்ஸு, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், ஃபீட்டு, பிகாஸு எல்லாமே இருக்கும். நமக்கு வேண்டியது மில்லிமீட்டர். நீங்களும் எம்எம்லே ஒர்க் பண்ண கற்றுக்குறங்க. எம்எம்னா மில்லிமீட்டர். நீங்கள் மில்லிமீட்டரே செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டூல் பார், லெஃப்ட் சைடில் டூல் பாரில் ரெக்டாங்கிள் டூல்னு ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, சதுரமாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதோட ஷார்ட்கட் கீ F6. இதுதான் அதோட ஷார்ட்கட் கீ. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, மவுஸை வச்சு இழுத்திங்கனாவே கட்டம் வந்துடும். இப்போ மேலே போய் ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தை பற்றின டீட்டெயிலாம் இருக்கும். முதல்ல இருக்கிறது ஹேர்லைன் இருக்கும். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு ஓரமாக நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு சைஸை மட்டும் பார்ப்போம். அந்த சைஸு மேலே பாருங்கள், இந்த சைடு ஆரோ மார்க்கு ஹைட்டு, வித்து, ஹைட்டுன்னு ஆரோ மார்க் மாதிரி போட்டு சைஸ் இருக்கும். அதில் நீங்கள் சைஸ் கொடுத்துக்கிறங்க. இப்போ உங்களோட கார்டை நீங்கள் அளக்குறீங்க, அது 100 mmனா அகலம் எவ்வளோன்னு போட்டு மேலே ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிறது அகலம். அதோட அந்த கார்டோட அகலம். நீங்கள் எதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அளக்குறீங்களோ அதோட அகலத்தை டாப்பில் கொடுங்க, அதோட உயரத்தை கீழே கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பட்டனை தட்டினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அதோட அளவு வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எதுவும் டிசைன் வச்சுக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். Corel Drawல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்மந்தமான வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.